வெல்கம் டு A1 இன்டீரியர். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் நியர்பை வடவெளிக்கு வந்திருக்கோம். ஸோ டிவி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூபிவிசி மெட்டீரியல் நம்ம பண்ணியிருக்கோம். ஷீட்டு கீழே கபோர்ட்ஸு மேலே ப்ரொவிஷன் லைட் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர், இங்கே சென்ட்ரல் பார்ட்டிஷன், டபுள் டோர் ஸ்டோரேஜ். டோட்டலாக மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிங்கிள் கலர் உட்டன் ஃபினிஷிங்கில் டார்க்கில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரே கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு மட்டும் ஒரு டிராவல் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னரில் ஒரு உட்டோட ஃபினிஷ் தான் இருக்கு பார்க்குறதுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் இருக்கு. அதனால சென்டர் பைப்பு மட்டும் கட் பண்ணி ஒரு டிராமரை இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ ரிமோட் ஆக்சஸ் ஒய்ஃபைஸ் இந்த மாதிரிலாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் உள்ள. கம்ப்ளீட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்சர்ட் கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நாளைக்கு ரிமோட்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. வந்து செய்து நல்லா அருமையாக செய்து கொடுத்தாங்க. நாங்கள் சொல்கிற ஐடியாவை அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு சில ஐடியாக்கள் தராங்க. அதனால அவங்க கிட்ட இன்டீரியர் ஒர்க்கை அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணோம்னா சூப்பராக செய்து கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம பிரான்ச் மேனேஜர்ஸ் நம்பர் இருக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு A1 இன்டீரியர். கம்மிங் லாஸ்ட் வீக் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ ஓவரால் தமிழ்நாடு எந்தெந்த ஏரியாவில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் நியர்பை வடவெளிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அளவு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஒரு ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்டில் என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன கலர் யூஸ் பண்ணி இந்த வீட்டை எவ்வளோ பியூட்டிஃபுல் அழகுப்படுத்திருக்கணும் வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப். ஸோ நம்ம வடவெளி சைட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹால் என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். ஒரு ஹால் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், ஒரு பெட்ரூம், தென் பூஜா, கிச்சன் 4மே அட்டாச் ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிவி யூனிட் பார்த்துடலாம். ஸோ டிவி யூனிட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூபிவிசி மெட்டீரியல் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மிக்சிங் கலர் இது மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா டிவி யூனிட் எந்த அளவுக்கு மிக்சிங் கலர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம டிசைன் கிரியேட் பண்ணலாம். ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளோட்டர் பேனல் கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஒயிட்டுக்கும் டார்க் அண்ட் ஷீட்டுக்கும் இந்த ஃப்ளோட்டர் பேனல் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகிறதுனால கம்ப்ளீட்டாக கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் லைட் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ சென்டர் ஒயிட்டு, சைடில் ஃப்ளோட்டர் பேனல்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு டார்க் உட்டோட ஃபினிஷிங்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சென்டர் ஷீட் இருக்கும் பாருங்க. ஷீட்டு கீழே கபோர்ட்ஸும் மேலே ப்ரொவிஷன் லைட் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு செல்ஃப் மாதிரி கேட்டிருந்தாரு. ஒரு எல் ஷேப்ல ஃப்ளவர் மேட்ச் இந்த மாதிரி கிளிக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க ஸோ கீழே வந்து 3 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம். ஸோ சைடில் 2, சென்டரில் வந்து நம்ம செகண்ட் கிளாஸ்ல கொடுத்துருக்கோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. சார் போட்டு லைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ மேலே ப்ரொவிஷன் லைட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து ஒரு டபுள் ரேக்காக நம்ம பிரிச்சிருக்கோம். அது ஸோ ஒயிட் அண்ட் டார்க் காம்பினேஷன் லுக் வைஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு. ஸோ இந்த சாண்டல் பார்த்தீங்கன்னா தெரியும். செப்பரேட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹேண்ட் செட் பண்ணி இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஸோ ஒயிட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க கண்ணை கவரக்கூடிய அளவில் ஒரு அழகான டிவி தான் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ டிவியை நம்ம பார்த்துட்டோம். தென் நம்ம பூஜா யூனிட் பார்த்துலாம் வாங்க. சென்டரில் ஒரு அழகான ஒரு பூஜா யூனிட் பண்ணிடுறாங்க. ஸோ பூஜா யூனிட் தான் நம்ம பார்க்குறோம். இது ஓப்பன் ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்பேஸாக இருந்தனால இந்த ஸ்லாப் மட்டும் தான் இருந்திருக்கு. இந்த 2 ஸ்லாப் மட்டும் தான் இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்லைடிங்ல பாக்ஸ் பண்ணி ஸ்லைடிங் கிளாஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அங்கே கொஞ்சம் சாமி படம்லாம் வச்சிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பாருங்க. ஸோ இந்த பாக்ஸ் கஸ்டமர் நீங்கிறதுனால அங்கே அழகாக பண்ணி கொடுத்துருக்க பாருங்க, பார்த்தாலே தெரியும். தென் கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம நிறைய சைட்ல பார்த்துருப்போம் 2 டோர் தான் வரும். ஸோ கிளைண்ட்டுக்கு ட்ராஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ராஸை நிறைய ட்ராஸ் மிக்ஸ் பண்ணிருக்கோம். சென்டரில் பழைய தட்டு மாதிரி ஒரு ட்ரா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டோர், இங்கே சென்ட்ரல் பார்ட்டிஷன், டபுள் டோர் ஸ்டோரேஜ். சார் லெஃப்ட்ல ஒரு டோர் கேட்டாங்களா அதுவும் பண்ணி கொடுத்துரும் பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு உட்டோட ஃபினிஷ் தான். கம்ப்ளீட் டார்க் பண்ணி உட்டோட ஃபினிஷ் தான் டோட்டல் எல்லா டோட்டல் அந்த சைட்டுக்கு நம்ம பண்ணிருக்கோம். சிங்கிள் கலர்ல உட் ஃபினிஷ்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ சென்டர் பார்ட்டிஷன் எது இல்லாம ஆல்ரெடி ஸ்லாப் வச்சதுனால மேல ஒரு பாக்ஸும் ஸோ திங்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா டோர்ஸ் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 டோர்ஸ் வரும். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வேணும்னால நம்ம அவங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் பூஜா முடிஞ்சு தென் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்கு. அப்படியே அவங்க பார்த்தலாம் ஒரு வார்ட்ரோப் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஃப்டில் வார்ட்ரோப் வந்து டோட்டல் கவரேஜ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் வந்து நம்ம கடப்பாக்கள் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிங்கிள் கலர் உட்டன் ஃபினிஷிங்ல டார்க்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரே கலர்ல பண்ணியிருக்கோம். ஒரு லாஃப்ட் தென் வார்ட்ரோப். ஆக்சுவலாக வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் கடப்பாக்கள் செட் பண்ண கம்ப்ளீட் அவுட்டர் கவரேஜ் தான். ஸோ இந்த சைடு மட்டும் ஒரு டிராவல் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த கார்னர்ல ஒரு செக்யூரிட்டி லாக் மாதிரி.
ஸோ டிவி பூஜா லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம மெயினான கிச்சன் போய் பார்த்துடலாம் வாங்க. தென் பக்கத்தில் ஒரு மிரர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒன்று பண்ணி கொடுத்துருவோம் பாருங்க. டார்க் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணி ஸ்டெப் வச்சு ஒரு மிரர் மாதிரி பண்ணி கொடுத்தோம். ட்ரெஸ்ஸிங் இல்லாமல் ஒரு மிரர் பார்க்கறதுக்கு வேண்டி இதோட டிசைனாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தென் மெயினான இடத்துல நம்ம கிச்சன் போய் பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம கிச்சன் வந்திருக்கோம். ஸோ கிச்சன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா வீட்டுக்கும். ஸோ எந்த அளவுக்கு பொருள் எல்லாம் உள்ள உங்களுக்கு போதும் அந்த அளவுக்கு கிச்சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரே கலர் தான், டார்க்ல உடன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிச்சன் வர மாதிரி தான். இங்க வந்து சிங்க்கு தனியாக ஒரு ஸ்லாப் கட்டிருக்காங்க, இங்க எல் ஷேப்ல ஒரு ஸ்லாப் கட்டிருக்காங்க. இங்க எல்லாமே அவுட்டர் கலர் க்ளோசிங் தான். உங்களுக்கு ஒரு உட்டோட ஃபினிஷ் தான் இருக்கு பாக்குறதுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோசிங்ல இருக்கு. ஸோ ஆப்போசிட்ல நம்ம கட்லரி இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் போட், சிங்க்கு கீழே பாத்தீங்கன்னா 2 டிரா இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் மோஸ்ட்லி எல்லா சைட்ல பாத்துக்கலாம், க்ளோசிங் மட்டும் இருக்கும். ஸோ இங்க நம்ம கிளைண்ட் கேட்டனால சென்டர் பைப் மட்டும் கட் பண்ணி ஒரு டிரா மாதிரி இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ இங்க 2 எந்த அளவு திங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம் உள்ள. தென் ஒரு கட்லரி, ஒரு பிளேட், ஒரு கார்னர் ஒரு ஸ்லாப் இருக்குனால இங்கே டோர் இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ மேலே கம்ப்ளீட் லாஃப்ட், கீழே வந்து பாட்டம் கொடுத்துருக்கோம். தென் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வால் பாக்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு செல்ஃப் கிளைண்ட் கேட்டனால இந்த கார்னர் சிம்னி பக்கத்துல ஒரு ஓப்பன் செல்ஃபா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க இருக்கிற திங்ஸும் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வெயிட்டும் கொஞ்சம் வெயிட்டான பொருள் வச்சிருக்காங்க, தாராளமா தாங்கும். ஸோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா சைட்ல பாக்குற டோர்ஸ் இருக்கும். இங்க கம்ப்ளீட்டா ஸ்லைடிங் கிளாஸ் கேட்டனால வால் பாக்ஸ் ஸ்லைடிங் கிளாஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மேல டபுள் ஸ்டோரேஜ், கீழே பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ ஒயிட் கலர் டைலுங்கனால ஸோ டார்க் ஃபினிஷ் ஒரு உட்டோட ஃபினிஷ் தான் இந்த கிச்சன் டோட்டலாக பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யூபிவிசி நல்ல பிராண்டான குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது. ஸோ தென் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் செவரு தான் எல்லாமே. ஸோ கீழே 2 பார்ட்டிஷன் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்க, சேம் அதே கலரில். இது நம்ம ஷீட்டில் பண்ணி கொடுத்து கிளைண்ட் கேட்டனால ஒரு ஸ்டோரேஜ் 2 பிரிக்கிறதுனால இங்கே 2 பார்ட்டிஷன் வச்சு நம்ம அதை இன்செக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தென் கிச்சன் கீழ் ஃப்ளோர் முடிஞ்சு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஹால் இருக்கு. ஸோ இங்கே ஒரு டிவி நம்ம கிளைண்ட் கேட்டனால சேம் ஒயிட் அண்ட் டார்க்ல ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். சிம்பிளா இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கு இந்த டிவி யூனிட். கார்னர் 2 ஃபோட்டர் பேனல், மேலே ப்ரொவிஷன் பெட், டார்க் அண்ட் ஒயிட் அவ்வளோ அட்ராக்டிவா வந்திருக்கு. ஸோ இங்க ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்போம். சென்டர்ல பார்ட்டிஷன் வச்சு சென்டர்ல இந்த ஒயிட் அண்ட் டார்க்கு எல்லா சைட்ல இருக்க மாதிரி சென்ட்ரலா செக்ரி கிளாஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் டிவி ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ரிமோட் ஆக்சஸ், ஒய்ஃபைஸ் இந்த மாதிரிலாம் இன்செர்ட் பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ ட்ரிபிள் ஸ்டோரேஜ், சென்ட்ரல் ஒட்டுக்கா பார்ட்டிஷன் கொடுத்து அவுட்டர் மட்டும் டோர் மட்டும் ஒயிட்ல கொடுக்கும். ஸோ கவரேஜ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க், டோர்ஸ் எல்லாம் ஒயிட்ல கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. சென்டர்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செவர்ல நம்ம ஷீட் தான் ஒயிட் அண்ட் டார்க் ஃபுட்டர் பண்ணி தான் இன்செர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ப்ரொவிஷன் பெட் லைட்டும் இன்செர்ட் பண்ணி கொடுத்துருவோம் டோட்டலா. ஸோ பார்க்க பியூட்டிஃபுல்லாக வந்து டிவி செட் பண்ணல. ஸோ இது இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 55-65 இன்ச்சஸ் வைக்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த டிவியை இப்போ இன்செர்ட் பண்ணி கொடுத்துருவோம். தென் பக்கத்தில் ஒரு வார்ட்ரோப் இருக்கு, வாங்க அதையும் பார்த்துக்கலாம். ஸோ 4-1 இங்கே அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். அவுட்டர் க்ளோசிங் தான், மேலே லாஃப்ட், கீழே வார்ட்ரோப்பு. இது ஆல்ரெடி கரெக்டாக இருக்கிறனால அவுட்டர் கவரேஜ் தான். ஸோ இன்ச்சஸ் நீங்கள் மெயினாக பார்க்கலாம். நீங்கள் 3 இன்ச்சஸ் இந்த பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் வராது. ஸோ இது கம்ப்ளீட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ச்சஸ் கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நாளைக்கு ரிமூவபிள் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ இன்ச்சஸ் டாப் வந்து பாட்டம் வரை கம்ப்ளீட்டாக எல்லா டோருக்கும் இன்ச்சஸ் கொடுத்துருப்போம். எஸ்எஸ்ல தான் வரும் எல்லாமே. நாளைக்கு ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ்னாலும் உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வராது. ஸோ 4 டோர் இன்செர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே ஒரு ஆங்கர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்கே கோட்டை ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு பைப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரா. ஸோ இது கடப்பாக்கள் இல்லைன்னா நம்ம ஷீட்லேயே கம்ப்ளீட்டாக பண்ணலாம். பேக் ஷீட் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எவ்வளோ செல்ஃப் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இன்கேஸ் உங்க கடப்பாக்கள் செட் பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்ஸ் கம்மியாகும். பட் சில டிசைன்ஸ் உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ கடப்பாக்கள் இல்லைன்னா தாராளமாக நம்ம ஷீட்டில் கம்ப்ளீட்டாக ஒரு வார்ட்ரோப் டோட்டல் நம்ம ஷீட்டில் பண்ணி இன்னும் பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். ஸோ நம்ம வடவள்ளி சைட்டோட கம்ப்ளீட் ஒர்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டிவி யூனிட், கிச்சன், வார்ட்ரோப், கம்ப்ளீட்டாக ஒரு ஹோம் இன்டீரியர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைட் கண்டிப்பாக நமக்கு முக்கியம். A1 இன்டீரியர் ஃபைனலாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் நம்ம கேட்போம். ஸோ நம்ம பழனி சார் பக்கத்தில் இருக்காரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நினைச்ச மாதிரி இந்த சைட் எல்லாமே இன்டீரியர் ஹோம் அமைஞ்சுதா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். சார் நல்லா இருக்கீங்க சார்? சார் A1 இன்டீரியர் நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க சார்? நான் வந்து ஒரு வருஷமா இந்த வேலையை செய்யறதுக்காக யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டே இருந்தேன்.
அப்போ வந்து எதுவுமே எனக்கு சூட் ஆகலை. உங்க ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. சரி, இவங்ககிட்ட கொடுத்தா நல்லா செய்து கொடுப்பாங்கன்ற ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. அதனால நான் வந்து அதை சூஸ் பண்ணேன். இந்த கம்பெனியை A1 இன்டீரியர் கம்பெனியை நான் சூஸ் பண்ணேன். வந்து செய்து நல்லா அருமையாக செய்து கொடுத்தாங்க. நாங்கள் சொல்கிற ஐடியாவை அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எங்களுக்கு சில ஐடியாக்கள் தராங்க. ஸோ அந்த ஐடியாவும் எங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க நினச்சது மாதிரி சூப்பராக நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு நல்லா செய்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஒர்க்கர்ஸு, கம்பெனி நடத்துகிறவங்க, அப்புறம் இந்த வேலைகளை செய்கிற ஆட்கள் எல்லாமே வந்து சூப்பராக செய்கிறாங்க, நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க. அதனால அவங்க கிட்ட இன்டீரியர் ஒர்க்கை அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணோம்னா சூப்பராக செய்து கொடுப்பாங்க, அது சந்தேகமே இல்லை. நம்ம வடவள்ளி சைட்டோட டிவி யூனிட், வார்ட்ராப், ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் அவ்வளோ அழகாக ரசித்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்கள் வீட்டை அழகுப்படுத்தணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று விஷயம், டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம பிரான்ச் மேனேஜர்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ண போதும் உங்கள் வீட்டை எந்த அளவுக்கு அழகுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு A1 இன்டீரியர்ஸ் அழகுப்படுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சைட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.